Hello Nanba, welcome back to the another life changing video. The most useful life hacks you need for 2024. உங்களோட வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான லைஃப் ஹேக்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். என்னடா வாழ்க்கை இது? நம்ம வாழ்க்கை இப்படியே போய்டுமா சார்? அதாவது வாழ்க்கைன்றது சீமோர். இந்த மாதிரி நீங்க உங்களோட லைஃப்ல என்ன பண்றதுனே தெரியாம சுத்திட்டு இருந்தாலும் என்னடா நம்ம என்ன பண்ணாலும் நம்ம லைஃப் இப்படியே இருக்கு அப்படின்னு ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்கள நீங்களா இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. பிகாஸ் அந்த மாதிரியான உங்களோட லைஃபை நெக்ஸ்ட் லெவலுக்கு இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஹேக்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அந்த 10 ஹேக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. அதாங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் தட்டி விட்டுருங்க. அது எனக்கு மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் உங்களோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ண போகுது. சரி, நவ் லெட்ஸ் கோ. நம்பர் 1, ஹால்ட் மெத்தட் ஃபார் டிசிஷன்ஸ். ஹால்ட் மெத்தடா அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, H ஃபார் ஹங்க்ரி, A ஃபார் ஆங்க்ரி, L ஃபார் லோன்லி அண்ட் T ஃபார் டயர்ட். நீங்க உங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்க போறீங்கன்னா அந்த டிசிஷனை நீங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஹால்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்க. அதாவது இப்போ நான் என்னோட லைஃப்ல என்ன பண்ணிட்டு இருக்கேனே தெரியல, பட் நான் சக்சஸ் ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும்னு நீங்க ஹங்கிரியா இருக்கீங்களா? இவ்வளவு நாள் நம்மளோட லைஃபை வேஸ்ட் பண்ணிட்டோன்னு உங்க மேலே நீங்க ரொம்ப ஆங்கிரியா இருக்கீங்களா? உங்களை சுத்தி எல்லாரும் இருந்தும் நீங்க லோன்லியா ஃபீல் பண்றீங்களா? அண்ட் எந்த ஒர்க்கும் நீங்க செய்யல ஆனா ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றீங்களா? இந்த 4 கேள்வியில ஒரு கேள்விக்கு உங்களோட பதில் எஸ்ஸா இருந்துச்சுன்னா நீங்க உங்களோட லைஃபோட நெக்ஸ்ட் முக்கியமான டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னு அட்ரஸ் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் என்னன்னு ஃபைண்ட் பண்ணுங்க. இப்படி நீங்க உங்களோட ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறப்போ நீங்க எடுக்கிற டிசிஷன் ரொம்ப நல்ல பெட்டரான டிசிஷனா இருக்க போகுது. நம்பர் 2, ரைட் அ ஜேர்னல். உங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு டேவும் எண்ட் ஆகிறப்போ அன்னைக்கு நைட் தூங்குறதுக்கு முன்னாடி ஜேர்னல் எழுதுற பழக்கத்தை கொண்டு வாங்க. அதுக்குன்னு தனியா ஒரு டைரி ஆர் நோட்ஸ் ஏதாவது எடுத்து வச்சுக்கோங்க. டெய்லி நைட் பிஃபோர் ஸ்லீப் அன்னைக்கு டே ஃபுல்லா உங்களுக்கு நடந்த பெஸ்ட் திங்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. அண்ட் உங்களுக்கு நடந்த ஒஸ்ட் திங்ஸையும் எழுதுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குன்னு எல்லாத்தையும் எழுதுங்க. அந்த ப்ராப்ளமை எப்படி நம்ம சால்வ் பண்றதுன்னு யோசிச்சு அதுக்கான சொல்யூஷனையும் எழுதுங்க. டெய்லி உங்க லைஃப்ல நடக்கிற குட் அண்ட் பேட் திங்ஸ் எல்லாத்தையும் நீங்க எழுதுறப்போ உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். உங்களால சால்வே பண்ண முடியாதுன்னு நினைக்கிற ப்ராப்ளம்ஸ் கூட நீங்க ஜேர்னல் எழுதுறதுனால அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஜேர்னல் எழுதுற ஹேபிட் உங்களோட லைஃப்ல இல்லாம இருந்தா இன்னைக்கு இந்த ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட லைஃப் நல்ல பெட்டரா மாத்துங்க. நம்பர் 3, பி செலக்டிவ்லி இக்னோரண்ட். உங்களோட அட்டென்ஷன் எனர்ஜி டிராப் ஆகுற மாதிரியான டாபிக்ஸை இக்னோர் பண்ணுங்க. பிகாஸ் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத ஆணிதான். அன்வான்டான நியூஸ் பார்க்கறது, சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத கண்டென்ட்ஸை பார்க்கறது, உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை ட்ரைன் பண்ணக்கூடிய பீப்புளை ஃபர்ஸ்ட் அன்ஃபாலோ பண்ணுங்க. போர் அடிக்குதுன்னு நம்ம என்ன பண்றதுனே தெரியலன்னு இன்ஸ்டாகிராம்ல ஏதோ ஒரு ரேண்டமான கண்டென்ட்ஸை ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற மாடல்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸை எல்லாம் அன்ஃபாலோ பண்ணிடுங்க. பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்றதையும் அவாய்ட் பண்ணுங்க. உங்களோட இன்ஸ்டன்ட் பிளஷருக்காக நீங்க அதை பண்ணீங்கன்னா அது உங்களோட டைம் அண்ட் எனர்ஜியை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு இருக்கு. அது உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு இருக்கு. ஸோ இப்படி நீங்க செலக்டிவா உங்களோட லைஃப்க்கு தேவையே இல்லாத கண்டென்ட்ஸை இக்னோர் பண்ணாலே உங்களோட லைஃப் வேற லெவல்ல இம்ப்ரூவ் ஆக போகுது. உங்களோட ஃபீல்ட் அண்ட் அது ரிலேட்டடான கண்டென்ட்ஸை மட்டும் கன்சியூம் பண்றப்போ நீங்க இன்னும் நல்ல ப்ரொடக்டிவா நாலேஜபிளா இருக்க போறீங்க. நம்பர் 4, தி கேலண்டர் எனர்ஜி ஆடிட். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கேலண்டரில் நீங்கள் மார்க் பண்ணி வச்ச ஈவெண்ட்லாம் என்னென்னு பாருங்கள். அதாவது உங்களோட டெய்லி ஷெடியூல் அந்த ஒர்க் அதை தான் சொல்கிறேன் நான். அதில் உங்களுக்கு எந்த விஷயம் அதிக எனர்ஜியை கொடுக்குது அண்ட் எந்த விஷயம் உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணி உங்களோட லைஃப்பை டேமேஜ் ஆகுதுன்னு பாருங்கள். அதில் உங்களோட எனர்ஜியை சேவ் பண்ணுற ஈவெண்ட்டை மட்டும் பண்ணுங்கள். உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணுற ஈவெண்ட்டை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு டெய்லி அதை செய்யணும் இதை செய்யணும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போகணும், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட டேட்டிங் போகணும், நாளைக்கு நான் ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு டெய்லி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதில் உங்களோட லைஃப்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையே இல்லாத உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணாத எந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணாதீங்க. நம்பர் 5, ஃபோக்கஸ் ஆன் கீட்டோன் ஹேபிட்ஸ். கீட்டோன் ஹேபிட்ஸ் அப்படின்னா என்னன்னா, உங்களோட லைஃப்பை எந்த ஒரு ஹேபிட் வேற லெவலில் சேஞ்ச் பண்ண போகுதோ, உங்கள் லைஃப்பை எந்த ஹேபிட் இம்ப்ரூவ் பண்ண போகுதோ அதை தான் நம்ம கீட்டோன் ஹேபிட்ஸ்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி மெடிடேஷன் பண்ணுறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, நைட் கரெக்டான டைமில் தூங்கி மார்னிங் ஏர்லியாக எழுந்திருக்கிறது, உங்களுக்கு பிடிச்ச ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுன்னு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கீட்டோன் ஹேபிட்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த ஹேபிட்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்படி நீங்கள் உங்களோட கீட்டோன் ஹேபிட்ஸ், அதாவது உங்களோட லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய முக்கியமான அந்த ஹேபிட் என்னவோ அதை நீங்கள் டெய்லி ரெகுலராக பண்ணணும். அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்படி நீங்கள் உங்களோட முக்கியமான ஹேபிட்டில் ஃபோக்கஸ் பண்ணி அதை டெய்லி ரெகுலராக பண்ணிட்டு வரப்போ
உங்களோட லைஃப்ல ஈச் அண்ட் எவ்ரி ஏரியா இம்ப்ரூவ் ஆக போகுது. அப்போ உங்களோட லைஃப் வேற லெவல்ல மாற போகுது. நம்பர் 6, மேக் ஏ நாட் டு டு லிஸ்ட். உங்களுக்கு என்ன வேணும், நீங்க எதை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதே மாதிரி நமக்கு என்ன வேணாம், நம்ம எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம டெய்லி மெடிடேஷன் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், ஸ்கில் லேர்ன் பண்ணணும், இதெல்லாம் நம்ம டெய்லி பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ அதை நம்ம பண்றோம். சேம் பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்றது, சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம்னு அன்வான்ட் கண்டென்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்றது, இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையை அழிக்கக்கூடிய விஷயம். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம டு டூ லிஸ்ட் போட்டு நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டிஸை பண்ற மாதிரி நாட் டு டூ லிஸ்ட்னு ஒன்று போட்டு அதெல்லாம் நீங்க டெய்லி பண்ணாம இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஹேபிட்ஸ், உங்களோட டைமை வேஸ்ட் ஆக்கக்கூடிய ஹேபிட்ஸ், ஒரு டாப் 10 ஹேபிட்ஸை எழுதுங்க. அட் எனி காஸ்ட் நீங்க அந்த ஹேபிட்ஸை எல்லாம் இனி உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணவே கூடாது. இப்படி நீங்க நாட் டு டூ லிஸ்ட் போட்டு ஃபாலோ பண்றப்போ உங்களோட லைஃப் வேற மாதிரி இம்ப்ரூவ் ஆக போகுது. அண்ட் நீங்க முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்ல ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவா இருக்க போறீங்க. நம்பர் 7, வாட்ச் ஸ்டாண்ட் அப் காமெடி. இவனடா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் அப் காமெடி பார்க்க சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குங்க. நம்ம எல்லாருக்கும் நிச்சயமா ஒரு ஃபன்னியர் சைடு கண்டிப்பா இருக்கும். பொதுவா பீப்புளுக்கு ஃபன்னியா இருந்தா தான் ரொம்ப பிடிக்கும். பொண்ணுங்களுக்கு கலகலன்னு ஃபன் பண்ணிட்டு இருக்கிற பர்சனை ரொம்பவே பிடிக்கும். அதுக்குன்னு உங்களை ஜோக்கரா இருக்க சொல்லலைங்க. நீங்க ஏதாவது பண்றப்போ அப்பப்போ கொஞ்சம் ஃபன் ஜோக்ஸ் ஆர் காமெடி சென்ஸோட பேசினா ரொம்ப அட்ராக்டிவா தெரிவிங்க. அதுக்கு நீங்க உங்களை சுத்தி ஃபன்னான பீப்புளா வச்சுக்கோங்க. டெய்லி உங்களுக்கு டைம் இருந்தா 30 மினிட்ஸ்க்கு மட்டும் ஸ்டாண்ட் அப் காமெடி ஆர் ஏதாவது மூவி காமெடியை பாருங்க. அப்போ நீங்க மத்தவங்களை எப்படி சிரிக்க வைக்கணுங்கிற அந்த ஆர்ட்டை நீங்க புரிஞ்சுப்பீங்க. அதனால நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனும் லெஸ் ஆகும். அதனால நம்மளோட ஹெல்த்க்கு ஹியூஜ் பெனிஃபிட்ஸும் இருக்கு. ஸோ நீங்க இப்போ ரொம்ப சீரியஸான கேரக்டரா இருந்தீங்கன்னா உங்களோட ஃபன்னியர் சைடை கொண்டு வந்து பாருங்க. உங்களை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்பர் 8, வாட்டரி ஹோல்ஸ் டு பில்ட் ஹேபிட்ஸ். நீங்க ஏதாவது புதுசா ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணணும்னா அதுக்கு நீங்க இந்த வாட்டரி ஹோல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுங்க. அப்படின்னா நீங்க டெய்லி யூஸ் பண்ற பிளேஸ் லைக் ஒர்க் டெஸ்க், கிச்சன் டேபிள், இதெல்லாம் தான் உங்களோட வாட்டரி ஹோல்ஸ். அந்த பிளேஸ்ல உங்களுக்கு தேவையான முக்கியமான அந்த ஹேபிட்டை செய்யறதுக்கு தேவையான திங்ஸை உங்களுக்கு கண்ணுக்கு படுற மாதிரி வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி நைட் நீங்க விட்டமின் டேப்லெட் எடுத்துக்கணும்னு வைங்க. அதை நீங்க உங்களோட கபோர்ட்ல மறைச்சு வைக்காம நீங்க டெய்லி அதிகமா யூஸ் பண்ற பிளேஸ்ல வைங்க. அது உங்களோட ஒர்க் டேபிள், ஷெல்ஃப் ஆர் கிச்சன் டேபிள் எதுவா வேணாலும் இருக்கலாம். அது உங்களோட கண்ணுக்கு முன்னாடி விசிபிளா இருக்கிறப்போ அந்த ஹேபிட்டை நீங்க செய்யாம விடுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். சேம் நீங்க இன்னைக்கு கண்டென்ட் எழுதணும்னு நினைக்கிறீங்க ஆர் ஏதாவது ஸ்கில் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தேவையான லேப்டாப், நோட் புக் எல்லாமே உங்களோட கண்ணுக்கு விசிபிளான பிளேஸ்ல வைக்கிறப்போ அதுவே உங்களை அந்த ஹேபிட்டை செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி உங்களோட ஹோல்ஸை எல்லாம் அடைச்சாவே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களால ஈஸியா ஒரு ஹேபிட்டா சேஞ்ச் பண்ண முடியும். நம்பர் 9, இன்வெஸ்ட் இன் லாங் டேர்ம் பொசிஷன்ஸ். அப்படின்னா உங்க லைஃப்ல லாங் டேர்ம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கிற திங்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. லைக் ஃபோன், கார், பைக், ஷூஸ், இந்த மாதிரி நீங்க எது வாங்கணும்னு நினைச்சாலும் அது உங்களுக்கு லாங் டேர்ம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பார்த்துட்டு யோசிச்சுட்டு வாங்குங்க. ஏதோ எல்லார்ட்டையும் இருக்கு ஸோ நானும் வாங்குறேன்னு எந்த ஒரு ப்ராடக்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. என் பக்கத்து வீட்டு பையன் ஐபோன் வச்சிருக்கான், கார் வச்சிருக்கான், நானும் வாங்குறேன்னு வாங்குனீங்கன்னா அதை விட ஒரு முட்டாள்தனமான விஷயம் எதுவுமே கிடையாது. அது உங்களுக்கு இப்போ கண்டிப்பா தேவையா, உங்களோட லைஃபை அது இம்ப்ரூவ் பண்ண போகுதா, அது இல்லாம உங்களால இருக்கவே முடியாதுன்னு பார்த்து அப்புறம் அந்த மாதிரியான திங்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸோ இப்படி நீங்க நமக்கு தேவைங்கிறத மட்டும் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றப்போ அன்வான்டா உங்களோட மணி லாஸ் ஆகிறத சேவ் பண்ணலாம். நம்பர் 10, யூஸ் இன்வர்ஷன் திங்கிங். இன்வர்ஷன் திங்கிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா திங்க் பண்றதையே வேற மாதிரி திங்க் பண்ணணும். நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நம்ம எப்படி சக்சஸ் ஆகிறதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணாம நம்ம அந்த சக்சஸ்ங்கிற அந்த இடத்தை அடைய விடாம நம்மள ஃபெயிலியர் ஆக்குற விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சா அதெல்லாம் நமக்கு வராம அவாய்ட் பண்ணாலே நம்ம ஈஸியா சக்சஸ் ஆகிடுவோம். என்ன உங்களுக்கு புரியலையா? இப்போ அவங்க கிளியரா சொல்றேன். நீங்க யூடியூப்ல சக்சஸ் ஆகணும்னா டெய்லி யூடியூப்ல வீடியோ போஸ்ட் பண்ணணும், கண்டென்ட் கிரியேட் பண்ணணும், வீடியோ எடுக்கணும், எடிட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம பண்ணினாதான் நம்ம நினைச்ச கோலை அச்சீவ் பண்ண முடியும். பட் நீங்க இப்படி திங்க் பண்ணி பாருங்க, நீங்க இது எதுவுமே பண்ணலைன்னா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ உங்களை சக்சஸ் ஆக விடாம தடுக்கிற விஷயம்லாம் என்னென்னு திங்க் பண்ணி பாருங்க. சோஷியல் மீடியால டைம் வேஸ்ட் பண்றது, பான் பார்த்து மாஸ்டர்பேட் பண்றது, இதெல்லாம் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி உங்களை சக்சஸ்ஃபுல் பர்சனா மாத்திர ப்ராசஸ்ல இருந்து தடுக்கிற விஷயம். ஸோ இதெல்லாம் என்னென்னு ஃபைண்ட் பண்ணி அதை நீங்க செய்யாம இருந்தாலே நீங்க ஈஸியா சக்சஸ் அடைஞ்சிட முடியும். ஸோ திங்க் அபவுட் இட். ஸோ இந்த வீடியோல நீங்க பார்த்த கேட்ட 10 ஹேக்ஸ் உங்களோட லைஃபை இம்ப்ரூவ் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்டும் உங்களோட லைஃபோட ரிலேட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களோட லைஃப்க்கு கனெக்ட் ஆகிற பாயிண்டா கண்டிப்பா இருக்கும். அது என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு லைட்டா ஒரு ஸ்பார்க் கிரியேட் பண்ணிருக்குன்னு நினைச்சீங்கன்னா
ஒரு லைக் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரியான லைஃப் சேஞ்சிங் கண்டென்ட்ஸை ரெகுலரா பார்க்கணும்னா, உங்களோட லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம மோட்டிவேட் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு லைஃப் சேஞ்சிங் வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் டாடா பபாய், டேக் கேர்.